எல்லாருக்கும் வணக்கங்க. லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவை லட்டு தாங்க. ரவை லட்டு செய்ய நான் 1/4 கிலோ அளவு ரவை தாங்க எடுத்துருக்கிறேன். லட்டு நம்மளுக்கு ஈஸியாக பிடிக்கிறதுக்காக ஒரு 100 ml பால் கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் அடுப்பில் பாலை வச்சுட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் எதாவது அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வானல் தான் வச்சுருக்கேன், எனக்கு இது ஈஸியாக இருக்கும். அது வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு அதிலே முந்திரி திராட்சை ரெண்டையும் போட்டு நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நெய்யில் பொரிஞ்சு நிறம் மாறி வந்த உடனே நம்ம வச்சுருக்கிற ரவையை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கை விடாமல் கிளறி விடுங்க. ரவா லட்டுக்கு நெய் தான் அதிகமாக தேவைப்படும். ரவா லட்டுக்கு 1/4 கிலோ ரவை எடுத்திங்கன்னா இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா அதே 1/4 கிலோ அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். அதிலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு நம்மளுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக இனிப்பு டேஸ்ட்டை மிக்சியில் போட்டு சர்க்கரையை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்து வறுத்து வச்சுக்கிற ரவையிலே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொடி பண்ண சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துட்டு அதிலே வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா கலந்து வந்த உடனே காய்ச்சி வச்சுக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பால் நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிடிக்கிற பதத்துக்கு மட்டும் கிளறி விடுங்க. பால் ஊற்றுறதுனால இது நம்ம 2 நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். ஃபுல்லாக நெய் ஊற்றி செஞ்சால் 10 நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சுங்க. லட்டு பிடிக்கிறப்ப நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கணும், அப்போ தான் லட்டு உடையாமல் நல்லாயிருக்கும். கால் கிலோ ரவை தாங்க நான் போட்டேன். அதில் ஒரு 15 லட்டு வந்துடுச்சு. நான் செஞ்ச மாதிரி ரவை லட்டு உங்களுக்கு செஞ்சு சாப்பிட பிடிக்குன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ரவை லட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.